ராமு, ராமு, வர வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன் பாட்டி அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? பின்ன பள்ளிக்கூடத்துல உன் கூட படிக்கிற பையன் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டான்னு நீ அவனை அடிச்சியாமே. இப்பதான் உன்னோட வாத்தியாரு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆமா, எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா பிடிக்கல, அதனாலதான் அவனை அடிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? முதல்ல இந்த மாதிரி திமிரா பேசுறத நிறுத்து. உன்ன மாதிரி திமிரு பிடிச்சி கோவப்பட்டவனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படி என்னதான் ஆயிடுச்சு சொல்லுங்களேன், அதையும் தான் கேட்போம். சொல்றேன் கேளு. சிறுகுடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல குட்டி அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் பார்க்க தான் சாதுவா இருப்பான், ஆனா பயங்கர கோவக்காரன். அதுவும் அவனோட பேரை யாராவது சொல்லி அவனை கூப்பிட்டா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் ஒரு கிராமத்தான் அந்த பக்கமா பச்சை மலைக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருந்தான். வழி தெரியாத அவன் அந்த ஊர்ல இருந்த ஒரு சிலர்கிட்ட வழி கேட்டான். அந்த கிராமத்துல குட்டியை வம்பிழுக்கிறதுக்குனே ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க கிட்டதான் இந்த கிராமத்தான் வழி கேட்டான். ஐயா, பச்சைமலைக்கு எந்த பக்கம் போகணும்னு கொஞ்சம் வழி சொல்றீங்களா? தூரத்துல குட்டி நடந்து வர்றதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆளுங்க அவனை வம்பிழுக்கணுன்றதுக்காகவே இந்த கிராமத்தான் கிட்ட, ஐயா, எங்களுக்கு வழி தெரியாது, ஆனா அது நிக்கிறாரு, அவருக்கு பச்சைமலைக்கு போறதுக்கான வழி தெரியும், நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. மறக்காம குட்டி அப்படின்னு அவர் பேரை சொல்லி கேளுங்க, அப்பதான் அவர் சொல்லுவாரு. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் அவர்கிட்டயே வழி கேட்டுக்கிறேன். மறக்காம நீங்க சொன்ன மாதிரி அவர் பேர் சொல்லியே வழி கேட்கிறேன். வரேங்க ஐயா. ஏப்பா குட்டி, இந்த பச்சைமலைக்கு போற கிராமம் வழி கொஞ்சம் சொல்றியா? என்னப்பா காது கேட்கலையா? எப்பா குட்டி, குட்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுற நீ, உன்னை இப்ப பாரு அப்படின்னு அந்த கிராமத்தான அடி அடி அடின்னு அடிச்சான். அடிச்சதுல அந்த கிராமத்தான் அங்கேயே சுருண்டு விழுந்துட்டான். குட்டிக்கு ஒரு மனைவி இருந்தா. அவ பேரு சுபா. அவ ரொம்ப அப்ராணி, ரொம்ப பயந்தவ. புருஷன்னா அவளுக்கு அவ்வளோ பயம். இருந்தாலும் புருஷன் கிட்ட ஒரு நாள், என்னங்க, ஏங்க நீங்க இப்படி கோவப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? பேர் தானே சொல்லி கூப்பிட்டா இப்ப என்ன வந்துட போகுது? பேர் சொல்லி கூப்பிடுறதுக்காக தானே பேர் வைக்கிறாங்க. நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க எல்லாம் நீங்க ரொம்ப கோவக்கார, முட்டாள், முரடை அப்படின்லாம் எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தயவு செஞ்சு இந்த கோவத்தை விடுங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எனக்கே வந்து பாடம் எடுப்ப, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனோட மனைவிய பயங்கரமா அடிச்சான். அது மட்டும் இல்லாம ரொம்ப அசிங்கமாவும் திட்டுனான். கடவுளே, ஏன் இவர் இப்படி இருக்காரு? இவரை கொஞ்சம் திருத்தேன். இப்படி இருக்க ஒரு நாள் குட்டியும் அவனோட மனைவியும் வெளியில போறாங்க. போயிட்டு இருக்கும்போது, ஏய், சீக்கிரம் நடந்து வா, ஆமா மாதிரி நடந்து வராத, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா நடந்து போனான். குட்டியோட மனைவியால அவ்வளோ வேகமா நடந்து வர முடியல. ஏன்னா அவளுக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு. குட்டியோ ரொம்ப தூரத்துல முன்னாடி போயிட்டான். இப்படி இவன் மெல்லமா நடந்து வந்ததுனால குட்டி போன வழி அவளுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா குட்டிய காணும்னு தெரிஞ்ச சுபாவோ ரொம்ப பயந்து, அச்சச்சோ, இவர் வேற எங்க போனாருன்னு தெரியலையே, எனக்கு வழி வேற தெரியாதே. ஐயோ, எங்க போனாரு இவரு? என்னங்க? இப்படி என்னங்கன்னு ரொம்ப நேரம் கூப்பிட்டு வராததாலையும், என்னங்கன்னு கூப்பிட்டுறது யாருன்னு தெரியாம எல்லாரும் பாக்குறதாலையும் அவ குட்டி குட்டி எங்க போனீங்க அப்படின்னு கூப்பிட்டா. இப்படி தன்னோட மனைவியே தன்னோட பேரை சொல்லி கூப்பிட்டதுனால கோவம் வந்த குட்டியோ எங்கேயோ இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து குட்டியோட மனைவிய சரமாரியா வெட்டி கொலையே பண்ணி போட்டுட்டான். நாட்கள் நகர்ந்து போச்சு. குட்டியோட மனைவிய புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருச்சு. அப்படி முளைச்ச புல்லுங்களை சாப்பிட வந்த மாடுல ஒண்ணு அந்த புல்லுங்களை சாப்பிட்டுட்டு மா அப்படின்னு கத்தல. மா குட்டி, மா குட்டியா அப்படின்னு கத்துச்சு. இத வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த குட்டிக்கு பயங்கர கோவம் வந்து, ஒரு மாடு நீ எல்லாம் என் பேரை சொல்லி கூப்பிடுறியா? உன்னை சும்மா விடமாட்டேன், இரு வர அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை ஒரே வெட்டா வெட்டி போட்டுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வெட்டப்பட்ட மாட்டோட தோல்ல இருந்து செஞ்ச மத்தளத்தை ஒரு பையன் அடிச்சு விளையாடிட்டு இருந்தான். அந்த மத்தளத்துல இருந்து டம் டம் குட்டியான், டம் டம் குட்டியான், டம் டம் குட்டியான் அப்படின்னு அது சத்தம் போட்டுச்சு. இதை கேட்டுட்டு இருந்த குட்டிக்கு தலையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கிருந்து வெளியில வந்தவன் அந்த மத்தளத்தை சுக்கலா உடைச்சு அந்த தோலை கிழிச்சு தூரம் எரிஞ்சிட்டு அந்த அடிச்சுக்கிட்டு இருந்த பையனையும் நல்லா ரெண்டு வச்சு ஓட விட்டுட்டான். அப்புறம் என்னாச்சு பாட்டி?
அடுத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நான் சொல்றது இருக்கட்டும். நீ முதல்ல பள்ளிக்கூடத்துல கொடுத்த பாடங்களை படிச்சு முடிக்கிற வேலையை பாரு. மீதி கதைய நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததும் நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு முதல்ல குட்டீஸ் நேரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. அப்பதான் நாளைக்கு சொல்ற கதைய கேட்க முடியும். சரி பாட்டி, கண்டிப்பா அடுத்த பகுதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.